தாவேகா ஆட்சி அமைந்ததும் தினமொரு அதிரடிகள் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக அதிகாரிகள் மத்தியில் யார் எப்போது மாற்றப்படுவார்கள் என்ற பயமும் எதிர்பார்ப்பும் தினமும் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்நிலையில்தான் முதல்வர் விஜயின் நிழலாக 4 அதிகாரிகள் மாறியிருக்கின்றனர். ஒட்டுமொத்த அமைச்சரவையும் 4ஆக பிரித்து ஒவ்வொருவருக்கும் முக்கிய துறைகளை ஒதுக்கி கண்காணிக்க தொடங்கியிருக்கிறார் விஜய். யார் அந்த 4? செந்தில்குமார் IAS. 1995ஆம் ஆண்டு IAS தேர்வில் தேர்ச்சி பெற்ற செந்தில்குமாருக்கு அவரது சொந்த மாநிலமான தமிழ்நாட்டிலேயே IAS பிரிவும் ஒதுக்கப்பட்டது. உதயச்சந்திரன், சித்திக் உள்ளிட்டோரும் செந்தில்குமாரின் பேட்ச் அதிகாரிகள்தான். 2 ஆண்டுகள் பயிற்சியை முடித்தவருக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. 2002ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்ட செந்தில்குமார் 2004 வரை அங்கு பணியாற்றினார். அப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் பொறுப்பும் அவருக்கு கிடைத்தது. இதன் பிறகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, நிதித்துறை ஆகியவற்றில் இயக்குநராகவும் சிறப்பு செயலாளராகவும் பணியாற்றும் வாய்ப்பும் கிடைத்தது. தலைமைச் செயலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தவரை திடீரென அரியலூருக்கு டிரான்ஸ்பர் அடித்தது தமிழ்நாடு அரசு. வெறும் 4 மாதத்தில் மீண்டும் அங்கிருந்து தலைமைச் செயலகத்துக்கே வந்தார். அப்போதுதான் முதல் முறையாக சுகாதாரத்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது. சிறப்பு செயலாளராக சுகாதாரத்துறையில் பணியாற்றிய அனுபவம் அத்துறை மீது செந்தில்குமாருக்கு தனிப்பட்ட ஈர்ப்பை கொடுத்தது. அவரைத்தான் தன்னுடைய தனிச் செயலாளராக நியமித்திருக்கிறார் விஜய். லக்ஷ்மி பிரியா IAS. 1978ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மானூரில் பிறந்தவர் லக்ஷ்மி பிரியா. 28 வயதிலேயே IAS தேர்ச்சி பெற்ற லக்ஷ்மி பிரியா பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். குறிப்பாக அரியலூர் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய போது அங்கன்வாடி ஊழியர்களை நியமிப்பதில் அவருக்கு கடுமையான அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதனை மீறி தகுதி உள்ளவர்களை நியமித்து மக்களின் பாராட்டை பெற்றார் லக்ஷ்மி பிரியா. இதனால் வெறும் 6 மாதத்தில் அப்பதவியிலிருந்து மாற்றப்பட்டார். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் சேலம் மாநகராட்சி ஆணையராக பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அங்கும் சுழன்று வேலை பார்த்தவர் சிறந்த மாநகராட்சியாக சேலத்தை மாற்றி அதற்கான தமிழ்நாடு அரசின் விருதையும் பெற்றார். இந்நிலையில்தான் திமுக அரசில் ஆதி திராவிட நலத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். அங்கு பல மாற்றங்களை கொண்டு வந்து அதிரடி காட்டியவரை தனது தனிச் செயலாளராக நியமித்திருக்கிறார் விஜய். அண்ணாதுரை IAS. முதல்வர் விஜயின் 3ஆம் தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள அண்ணாதுரை IASக்கு 12 துறைகளை கவனிக்கும் பொறுப்பு வந்திருக்கிறது. 1976ஆம் ஆண்டு பிறந்த அண்ணாதுரை 2010ஆம் ஆண்டு IAS தேர்வில் தேர்ச்சி பெற்றார். விழுப்புரம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஆட்சியராக பணியாற்றிய அண்ணாதுரை மக்கள் எளிதில் அணுகும் ஆட்சியராக இருந்து வந்தார். ஆவின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றிய அண்ணாதுரை பால் விநியோகத்தை முறைப்படுத்தி பல்வேறு புதிய பொருட்களை அறிமுகம் செய்தார். இது மக்களிடையே ஆவினுக்கு பெரும் வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. இந்நிலையில் குடிமை பொருள் துறையில் பணியாற்றிய போது பாமாயில் மற்றும் பருப்பு கொள்முதலை சரிவர செய்து ரேஷன் கடைகளில் தடையின்றி கிடைக்கச் செய்தார். இப்படி ஆட்சியராகவும் பல்வேறு கழகங்களின் நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றிய அண்ணாதுரை IAS இப்போது முதல்வர் விஜயின் 3வது தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். விஷ்ணு வேணுகோபாலன் IAS. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கடையம் அருகில் உள்ள வாகை குளத்தில் உள்ள மக்கள் பல்வேறு அடிப்படை வசதிகளுக்காக போராடினார்கள். ஆனால் வருடங்கள் சென்றதுதான் மிச்சம். இந்நிலையில் ஆய்வுக்காக அங்கு சென்றார் துணை ஆட்சியர் விஷ்ணு. கிராமத்தின் நிலை விஷ்ணுவுக்கு கவலையை கொடுத்தது. ஆனால் மாணவர்கள் பலர் நல்ல மதிப்பெண்களோடு இருந்ததையும் காண முடிந்தது. ஆட்சியரோடு பேசி கூட்டங்கள் நடத்தி அனைத்தையும் மாற்றினார். அதற்கு நன்றியாக ஒரு பகுதிக்கு விஷ்ணு நகர் என்றே பெயரிட்டனர் அப்பகுதி மக்கள். அவரைத்தான் சிறப்பு செயலாளராக நியமித்திருக்கிறார் விஜய். துடிப்பான IAS அதிகாரியான விஷ்ணு பல்வேறு துறைகளில் அதிரடி காட்டியவர். குறிப்பாக முதலீடுகளை ஈர்க்கும் கைடன்ஸ் நிறுவனத்தில் முக்கிய பங்காற்றியவர். அமெரிக்காவில் நிதி நிறுவனம் ஒன்றில் ரிஸ்க் அனலிஸ்டாக பணியாற்றிய அனுபவமும் உண்டு. அவரையே தன்னுடைய செயலாளர்களில் சில முக்கிய துறைகளுக்கு நியமித்து அதிரடி காட்டியிருக்கிறார் விஜய்.